ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட் 2 பேட்சில் டே 4 சுட்டெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டுத் திரிபு இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் படிக்க கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை அடுத்தடுத்து பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க. சுட்டெழுத்துக்கள்: அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்டும் வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. அச்சுட்டு: இவன், அவள், இது, அது இச்சொற்கள் உள்ள சுட்டு எழுத்துக்கள் நீங்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயோ இருந்து சுட்டு பொருளை தருவது அச்சுட்டு எனப்படும். புறச்சுட்டு: அந்த நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்ட பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அண்மை சுட்டு: இவள், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டு எழுத்து ஈ ஆகும். சேய்மை சுட்டு: அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டு எழுத்து ஆ ஆகும். சுட்டுத் திரிபு: அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த, இந்த என வருகின்றன. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டுத் திரிபு எனப்படும். எடுத்துக்காட்டு ஒரு 6 கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு அதை எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா படித்து இது பண்ணி உங்களுக்கான இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். படிங்க, எழுதி வச்சு படிங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா பிடிஎஃப்னு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம சேனலை இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டே 5க்கான வீடியோ நாளைக்கு பார்ப்போம்.